வாழணும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா हो गया सर 5 मिनट थोड़ा கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொல்லு ஐயா. ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவுமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான், ஆட்சி மாறும், காட்சி மாறும். இருக்காங்க. மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் இப்ப பார்த்துட்டு